கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த ஒரு வீடியோ முழுக்க ஒரு நபர் பற்றி தான். ஆர்சிபி ஃபேன்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தினேஷ் கார்த்திகை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியர் வந்துட்டு எண்டுக்கு வந்துருச்சா? ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸான பிளேயராக இருந்தார், ஆனால் மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பிளேயர் அப்படின்னு சொன்னோம். இந்தியாக்காகவாகட்டும், டொமஸ்டிக் ஆகட்டும், அண்ட் ஆர்சிபிக்காகவாகட்டும், அவர் பிளே பண்ண மற்ற டீம்ஸ்க்காகட்டும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறத மறுக்கப்பட்டது. இப்போ ஆர்சிபியில் எந்த மாதிரியான ரோல் அவர் பிளே பண்ணணும்? ஸோ பெஞ்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை உண்மையாலுமே அவருக்கு 11 சான்ஸ் இருக்க போதா? பிகாஸ் அவருடைய டொமஸ்டிக் கரியர் வந்துட்டு செமையாக போகல அப்படிங்கிற மாதிரி நிறைய டிகே ஃபேன்ஸ் வந்துட்டு கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஆர்சிபியோட மிக முக்கியமான கீ பிளேயர்ல இவர் ஒருத்தர் இருக்காருங்க. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்திருக்கு, இந்த வருஷம் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்தியன் டீமுக்குள்ள அவர் வர முடியுமா அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடைலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே டக்கு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபி பற்றி நிறைய பேசியாச்சு. அக்கு வேற ஆணி வேற, பவுலிங் யூனிட், பேட்டிங் யூனிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியாச்சு. ஆர்சிபியோட கீ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் தினேஷ் கார்த்திக் எப்படி ஒரு கேமரூன் கிரீன் ஒரு கீ ரோல் வந்துட்டு பிளே பண்ண போறாரு, வில் ஜாக்ஸ் பிளே பண்ண போறாரு, அண்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபெர்குசன் ஒரு கீ ரோலை பிளே பண்ண போறாரு. அந்த ஃபினிஷிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் ஒரே ஒருத்தரை தான் ஆர்சிபி வச்சிருக்காங்க. ஐ மீன் விராட் கோலியை விட்டுருங்க, அந்த ஃபினிஷிங் லைனப்ல நான் சொல்றேன், மிடில் ஆர்டர் லைனப்ல வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் அவர் ஒருத்தர் தான் இருக்காரு. மீதி எல்லாமே லோம்ரோர் அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க தான் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அனுஜ் ராவட், லோம்ரோர்லாம் இருந்தாலுமே கூட அந்த ஃபினிஷிங் ரோடுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்க. ஒண்டியா இவரை மட்டும்தான் நம்பி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு ஆர்சிபி வந்தாச்சு. தினேஷ் கார்த்திக் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு சொன்னோம்னா, தோனிக்கு ஈக்குவலான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். தமிழக தோனின்னு சொன்னா கூட மிகையாகாது. ஸோ அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்திருக்குங்க. செம்மையான பிளேயர், அதில் மாற்றம் கிடையாது. ஆரம்பத்தில் தோனியும் இவர் தான் டீம்ல செலக்ட் ஆக வேண்டியது. நீங்க MS தோனி அன்டோல் மூவி அந்த ஸ்டோரி படத்தில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய பேர் தினேஷ் கார்த்திக்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு நிறைய பேர் உள்ள வந்தாங்க, விருத்திமான் சாகா, தினேஷ் கார்த்திக் அந்த மாதிரியான கீப்பர்ஸ் எல்லாம் வந்திருந்த மாதிரி கூட. ஆனால் தோனியுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு. செம்மையான விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக இருந்து ஆண்டு அனுபவிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னோம். ஸோ வேற லெவலில் அவருடைய சான்ஸை வந்துட்டு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுடைய தினேஷ் கார்த்திக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ டீமுக்குள்ள வராரு, எல்லாமே பண்ணா கூட அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இந்த தமிழ்நாட்டு பிளேயர் கிட்ட கிடைக்கல. ஆக்சுவலாக அஸ்வின் அவர்களை தவிர எந்த தமிழ்நாட்டு பிளேயருக்குமே வந்துட்டு அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது இந்தியன் டீம்ல கிடைக்கலன்னு சொன்னோம். பத்ரிநாத் ஆகட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முரளி விஜய் என்ன ஒரு பேட்ஸ்மேன் தெரியுமா, செம்மையா ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுவாருங்க ஓப்பனிங்ல. அவருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கல. தினேஷ் கார்த்திக் கிடைக்கல. இப்போ நட்டுக்கு பாருங்க, அவருக்கும் வந்துட்டு இந்தியன் டீம்ல டக்குன்னு செலக்ட் ஆனாரு, பட் இருந்தாலும் அந்த சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய பிளேயரை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். சிபி வருண், அதாவது வருண் சக்கரவர்த்தி செம்மையான ஸ்பின் பவுலராக இருப்பார்ப்பா, இந்தியன் டீமோட அடுத்த நெக்ஸ்ட் பிக் அசட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அவருக்கும் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. மேபி சாய் சுதர்சனுக்காவது தொடர்ந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த், அது மட்டும் இல்லாமல் அஸ்வின், இவங்க 2 பேர் தான் ரொம்ப நாள் டீமில் விளாண்டு இருந்த ஒரு ஆட்களாக இருந்திருக்காங்க. அண்ட் வேர்ல்ட் கப் வின்னிங் டீம்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரி ஓகே, அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம தினேஷ் கார்த்திகோட சாப்டர் வருவோம். ஸோ தோனி உள்ள வந்தப்போ இவரு வந்தாருங்க. நல்ல அந்த ஒரு கிரிக்கெட் கரியர்னு போயிட்டு இருந்துச்சு. அந்த 11 சான்ஸ் கிடைக்காம போய் ஸோ ஒரு கட்டத்தில் ஐபிஎல் ஆட ஆரம்பிச்சாரு, வெறித்தனமாக ஆட ஆரம்பிச்சாருன்னு சொல்லும். எல்லா டீமுக்காக வந்துட்டு செமையாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. KKRல அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது சும்மா பீக் லெவல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய அந்த குஜராத் லயன்ஸ் நினைக்கிறேன், நம்மளுடைய ரெய்னா தலைமையிலான ஒரு அணி வந்து இல்லையா, அதுலேயே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா திரும்பி சிஎஸ்கேக்கு போவாரா அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சிஎஸ்கேவும் அக்சரில் ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் ஆர்சிபி தம்பி எங்களுக்கு வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி தட்டி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஆர்சிபியில் அவருடைய ரோல் எப்படி இருக்கு அப்படின்னா, அப் டவுன் அப்படிங்கிற மாதிரி அந்த சார்ட் ஒரு கிராஃப் போட்டீங்கன்னா மேலே போயிட்டு கீழே வர மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சீசன் சும்மா வெறித்தனமாக ஆடினாருங்க, சான்ஸே இல்லை. அவருக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 10 பால்ஸ் தான் கிடைக்கும். ஆனால் ஒரு 11 பால்ல ஒரு 31 ரன் இந்த மாதிரி வந்துட்டு ஃபயர் ஸ்டார்ட்லாம் நிறைய கொடுத்தாரு. நீங்கள் அந்த 2021 சீசன் எடுத்து பாருங்க, சிஎஸ்கே கப் அடிச்ச சீசன். அவருடைய பேட்டிங் ஆர்சிபிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2022 பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா இருந்திருக்கு. 23 சுத்த மோசம்னு சொல்ல முடியாது. அவருக்கான சான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கல. மேக்ஸிமம் இந்த டாப் 3 வந்துட்டு சேசிங்லாம் முடிச்சிடுறாங்க. ஸோ அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஃபியூ மேட்சஸ் தான் கிடைச்சது. அதையும் வந்துட்டு 2-3 மேட்ச் நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு, 2-3 மேட்ச் பயன்படுத்த முடியாமல் போச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் கரியர் இந்த வருஷம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு, நல்லா போகல அப்படிங்கிற மாதிரி எல்லாமே 50-50 தான் தினேஷ் கார்த்திக் அவருடைய கரியர்ல இருந்திருக்கு. திடீர்னு ஒரு சமயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கமெண்ட்ரி போயிட்டாருங்க. ஆனால் அதுக்குள்ள ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்து இல்லப்பா தினேஷ் கார்த்திக் உள்ள வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பீக் லெவல் இருந்துச்சு. ஒரு மேட்ச்ல கண்டிப்பாக
கண்டிப்பாக கடைசி பால் 6 ரன் வேணும். ஸ்ரீலங்கா கூட நினைக்கிறேன் ஒண்டியால நின்று அந்த 6 அடிச்சு வின் பண்ணி தந்தோடனே தினேஷ் கார்த்திக் இன்னும் பொட்டன்ஷியல் இருக்குப்பா, டிகே த ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து தான் ஆர்சிபி கூட பார்த்தோம்னா ஃபினிஷிங் ரோலில் கொடுத்தாங்கன்னு சொன்னோம். அந்த அளவுக்கு நல்லா ஹார்ட் ஹிட்டருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பேட்ஸ்மேன்ஸுடைய அந்த லிஸ்ட்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது யார் இந்த ஃபினிஷிங் ரோலில் ஹிட்டிங் ஆடுவோம் அப்படின்னா இப்போ ஷாருக் கான் அந்த ஒரு பையன் வந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஆனால் தினேஷ் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் மாதிரி ஹிட்டிங்கும் ஆடுவார், ஆங்கர் பண்ணியும் கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன். ஒரு நல்ல ஜெம்மை இந்தியன் டீமும் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, ஆர்சிபியோட டிபார்ட்மெண்ட்குள்ள அவரை பார்ப்போம். இந்த வருஷம் அவரை பெஞ்ச் தான் ப்ரோ பண்ணி ஆகணும், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நிறைய நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை நம்ம அப்படி சொல்ல முடியாது. அவங்களுக்கான ரோல் அப்படிங்கிறது தான் நம்ம எங்கே ஆட வைக்கணுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்சிபியோட இந்த பிளேயிங் லெவன் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரை எங்கே ஆட வைப்பாங்கன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சேம் சிஎஸ்கேவும் அப்படி தான். ஆர்சிபியோட 11 எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேமரூன் கிரீன் ஒரு பிளேயரை வாங்கினாங்க, அவர் எங்கே ஆட வைப்பாங்கிறது இன்னைக்கு வரை கேள்விக்குறி. கோச் என்ன சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ பயங்கரமான ஓப்பனர் இப்போ அப்படித்தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபேஃப் டூ பிளஸி கூட ஓப்பனிங் போடலான்னு ஐடியா இருக்குங்கிற மாதிரி தான் கோச் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபேஃப் டூ பிளஸி என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு மிடில் நல்லா அடிச்சு கொடுக்குறக்கு ஒரு ஆள் வேணும், நல்ல ஃபினிஷர் வேணும், அதுக்கு பக்க ஆளாக வந்துட்டு கேமரூன் கிரீன் இருப்பாருங்கிற மாதிரி குழப்பி விட்டு போயிட்டாரு. இப்போ ஒரு ஃபினிஷிங் ரோலில் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஓப்பனிங்கில் யூஸ் பண்ணுவீங்களா, இல்லை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு. இதை பொறுத்து தான் தினேஷ் கார்த்திகோட அந்த ஒரு ஸ்லாட் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். எந்த இடத்துல ஆட போறாரு அப்படிங்கிறத நம்மளால வந்துட்டு யோசிக்க முடியும். ஏன் அவருடைய அந்த இடம் எங்கே ஆட போறாருங்கிறது ரொம்ப முக்கியம்னு கேட்டிங்கன்னா, அவர் 4வது அந்த மாதிரி டைமில் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நிறைய பால் எடுத்துக்கலாம். நிறைய பால் எடுத்துக்கக்கூடிய ஆள் கிடையாது. யூஸ்வலாக வந்தோடனே படார்னு அடிப்பார். பட் இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஆங்கர் பண்ணி கொண்டு போயிட்டாரு அப்படின்னா அந்த செட் ஆகிட்டார். முதல்ல ஒரு 4 மேட்ச்க்குள்ள அவருக்கு சான்ஸ் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சீசன் ஃபுல்லாமே செம்ம ப்ராமிசிங் பிளேயராக இருப்பாருங்க டிகே. அவருடைய பேட்டிங் ஸ்டைல் ஆகட்டும், அப்படியே வந்துட்டு அவர் வந்துட்டு வாத்துனுங்கிற மாதிரி தான் எல்லாருமே கூப்பிட்டு இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் அவர் நடக்கிறது, அவருடைய பேட்டிங் ஸ்டைல் எல்லாமே செமையாக இருக்கும். ஹெல்மெட் கூட பார்த்தோம்னா டிஃப்ரெண்டாக போட்டிருப்பாரு. ஆனால் அவர் போட்டிருக்கிறதா பயங்கர சேஃப்டியான ஒரு ஹெல்மெட்டும் கூட. ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனுங்க, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் டைம் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தே ஆகணும் தினேஷ் கார்த்திக். ஸோ அப்படி பார்க்கும்போது மேக்ஸ்வெல், ஃபேஃப் டூ பிளஸி அண்ட் விராட் கோலி இவங்க 3 பேர் வந்துட்டு இருக்கட்டும். மேக்ஸ்வெல் கூட இப்போ 5வது இடத்துல ஆட ஆரம்பிச்சிட்டார். அப்படி பார்க்கும்போது கேமரூன் கிரீனை நம்ம அந்த ஃபினிஷிங் ரோல் அந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, உண்மையாலுமே பிளேயிங் லெவன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னோம். எப்படின்னு கேட்குறீங்களா, ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் டூ பிளஸி அண்ட் விராட் கோலியை இறங்கட்டும். ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் கிடையாது, ரஜத் பட்டிதாரை இறக்கி விட்டலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு தினேஷ் கார்த்திக் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் இல்லை கேமரூன் கிரீன். ஏன்னா மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவுக்கும் நம்பர் 5ல பெட்டராக பண்ணிட்டு இருக்காரு. ரீசன்ட் டைம் போன வருஷம் ஃபுல்லாமே நல்லா பண்ணியிருக்காருங்க. ஸோ நம்பர் 5 மேக்ஸ்வெல் வரட்டும். மேபி ரஜத் பட்டிதரும் தினேஷ் கார்த்திக்கும் மிடில் ஆடுறதுனால 2 இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால சும்மா வேற லெவலில் இருக்கும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதில் அனுஜ் ராபர்ட் இருக்காப்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் நான் சொன்னேன் இல்லையா, லோம்ரோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ஸ் அவர் இருக்காப்ல. ஸோ இந்த மாதிரி ஆர்சிபிக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஆனால் பிளேயிங் லெவன் ரொம்ப முக்கியம். ஸோ யாரை எங்கே வேணாலும் இறக்கி விடுங்க, ஆனால் தினேஷ் கார்த்திக்கு நம்பர் 4ல சான்ஸ் கொடுங்க. அந்த இடத்துல பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய ஆள் கேகேஆருக்கு சும்மா உழைச்சு கொட்டி இருக்காரு. அந்த இடத்துல தாங்க மேக்ஸிமம் நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காருன்னு சொன்னோம். கொஞ்சம் ஒரு டைம் வேணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஓவர்லேருந்து 8 ஓவர் கிடைச்சா இன்னும் மச் பெட்டர். கடைசிக்கு ஒரு 6லேருந்து 5 ஓவர் கிடைக்கணுங்க அவருக்கு. அந்த ஃபினிஷிங் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் வேணும். அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு 24 பால் இருக்குது, 4 ஓவர் தான் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நல்லா வார்ம் அப் ஆகிருக்கிற தினேஷ் கார்த்திக் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பேட்ஸ்மேனுங்க. 2 ஓவர் அவர்கிட்ட மாட்டுச்சு அப்படின்னா மேட்சை தலைகீழாக மாற்றிடுவார். ஸோ அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். ஆனால் அந்த வார்ம் அப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மேக்ஸிமம் ஓவர் அவருக்கு கிடைக்கணும். ஸோ நம்பர் 4 பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அம்பத்தி ராய்டு சிஎஸ்கேக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தினேஷ் கார்த்திக் கொடுக்கலாம். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக்சுவலாக சிஎஸ்கே அதான் பிளான் பண்ணாங்க, ஆர்சிபி வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிகே எடுத்து நம்ம 4ல போடலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணல, இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பெஞ்ச் பண்ணாமல் சான்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேற மாதிரி ஆடுவார் அப்படிங்கிற மாற்றம் கிடையாது. ஸோ ஒன் மோர் சீசன் நம்ம தினேஷ் கார்த்திகை பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு டிகே ரொம்ப ஃபேவரட்? தமிழ்நாட்டில் நான் சப்போர்ட் பண்ற மிகப்பெரிய கிரிக்கெட்டர் இவர் தான் ப்ரோ அப்படின்னு நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க? அண்ட் டிகேக்கு எந்த மாதிரியான ரோல் வேணும், அவர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்படி இருக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.